ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 8 சென்ட் லேண்டில் 4200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான மேசிவான 4BHK ட்ரிபிள் வில்லா. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மிட் செஞ்சுரி மாடர்ன் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. ஸ்லோப்டு ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் ப்ரௌன் அண்டு கிரே கலரில் எக்ஸ்டர்னல் வால் கிளேடிங் சீட்ஸோட கிளே டைல்ஸும் கிளே ஜாலிஸும் உபயோகப்படுத்தி எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணி அசத்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே நல்லா கிராஸ் வென்டிலேஷன் அச்சீவ் பண்ணுற விதமாக தேவையான இடங்களில் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் கார்னர் சைட்டாக இருக்கிறதுனால இது இன்னுமே கிராஸ் வென்டிலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. பெரிய டைனிங் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிற விதமாக ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு ஸ்லோப்டு ரூஃப் பிளான் பண்ணி அதில் பெரிய பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. மிட் செஞ்சுரி மாடர்ன் ஆர்கிடெக்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக பேஸ்டல் கலர்ஸில் வேறு தீமில் மாஸ்டர் பெட்ரூம்ஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கிட்ஸ் டீம்லேயே கிட்ஸ் பெட்ரூமையும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அக்ரலிக் ஃபினிஷ் மாடுலர் கிச்சன், கிராண்ட் டீக்குட்டில் மெயின் டோர், புது டிசைனில் பார்ட்டிஷன் வால்ஸ், இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தென்மேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 8 சென்ட். சைட்டு 68 அடி அகலமாகவும் 54 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 4200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு G+2 டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சென்டரில் ஸ்லோப்டு ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் ப்ரௌன் அண்டு கிரே கலரில் எக்ஸ்டர்னல் வால் கிளேடிங் சீட்டில் அழகாக டிசைன் ஒர்க் செஞ்சு கிளே ஜாலிஸும் கிளே டைல்ஸில் பிரிக் வால் பேட்டர்னும் கொடுத்து கான்டெம்பரரி அண்டு மாடர்ன் டிசைனில் அழகாக எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸில் காங்கிரீட்டில் ஆர்ச் மாதிரி ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் மைல்ட் ஸ்டீல் அண்டு எக்ஸ்டர்னல் வால் கிளேடிங் சீட்டில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நீளமான கார் பார்க்கிங், சைஸ் 14x40. ஃப்ரண்ட்டில் யூனிக்கான எலிவேஷன் டிசைன் ஒர்க்குக்காக எக்ஸ்டர்னல் வால் கிளேடிங் சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஓப்பனிங் விட்டு அதை கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணி ஸ்கைலைட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடு வாலுக்கு பூரா செராமிக் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னரில் கார்டன் செட்டப்காக ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட், கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் அடுத்து அவுட்டோர் டைனிங்காக இங்கே ஒரு டெக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட டைனிங் ஸ்பேஸில் இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே இந்த அவுட்டோர் டைனிங் ஸ்பேஸில் நம்ம உட்காந்து சாப்பிடலாம். அதுக்காக இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இதில் கார்டன் செட்டப் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பேஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான டீக்குட்டில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 9x11. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டி வீட்டுக்கு வர கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுற விதமாக என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய புத்தர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஃபோயரையும் டைனிங் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணுற விதமாக ஒரு அழகான பார்ட்டிஷன் வால் அமைச்சு அங்கே உட்காரதுக்காக ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட பேஸ் கேபினெட்டும் கார்னரில் யூபிஎஸ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க.
என்டையர் அடுத்து லிவிங் ஹால், சைஸ் 14x19. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் அண்டு வுட் டிசைன் WPC பேனல்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளோர் டு சீலிங் டைப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட் வித் பேஸ் கேபினெட் அண்டு சைட் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸோட செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைட் வாலுக்கு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்டில் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள நல்ல கிராஸ் வென்டிலேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு வசதியாக தேவையான இடங்களில் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இதனால் வீடும் நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்குது. ரைட் சைடில் 6x6 அடி சைஸில் கிளாஸ் அண்ட் வுட் யூஸ் பண்ணி கோபுரம் டிசைனில் அழகாக உட்டன் பூஜா கேபினெட் செஞ்சுருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸ், சைஸ் 14x19. டபுள் லைட் வால் கொடுத்து சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டும் சைடு வாலில் நிறைய கிளே ஜாய்ஸும் ஃபிட் பண்ணி இந்த ஸ்பேஸை ஹை ரூப் ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஈஸ்ட் சைடில் பெரிய க்ராக்கரி யூனிட், அதுலேயே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து ஃப்ரண்ட்ல ஒரு டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 12x12. கிச்சனில் டேபிள் டாப்பை பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட பிளான் பண்ணி அதுக்கு பூராதுக்கும் கிராண்ட் ஃபினிஷிங்கும், கீழே பூரா ப்ளூ அக்ரலிக்கில் பேஸ் கேபினெட்டும், மேலே ஓவர்ஹெட் கேபினெட், எலக்ட்ரிக் சிம்னி அண்டு லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் சீலிங்கில் 4 பக்கமும் ட்ராக் லைட்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. வெஸ்ட் சைடில் 5x6.25 அடி சைஸில் எலக்ட்ரானிக் கவுண்டர் டாப் பிளான் பண்ணி அதுக்கு அட்டாச்சாக ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட் அண்டு மிரரும், சைடில் அழகான பார்ட்டிஷன் வாலும் கொடுத்துருக்காங்க. மிக்சர், ஓவன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக கார்னரில் எலக்ட்ரானிக் கவுண்டர் டாப் பிளான் பண்ணி கீழே பேஸ் கேபினெட்டும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா பேக் சைடில் தனியாக யூட்டிலிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x15. அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 12x16. சென்டரில் உட்டன் காட் வித் மேட்ரஸஸோட கொடுத்து அதோட ஹெட்போர்டை மேலே சீலிங் வரைக்கும் பிளான் பண்ணி ஃபால் சீலிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நார்த் சைட் வாலுக்கு பூரா அழகான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் மாதிரி டிசைன்ஸை உட்டில் செஞ்சு அதுக்கு கிராண்டாக டீகோ பெயிண்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க.
இது வாக்கின் வார்ட்ரோப், சைஸ் 5க்கு 12. எண்டில் பெரிய மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் சைடில் ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.75க்கு 9. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சைடு வாலுக்கு பூரா அழகாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. சைடு ஹேண்ட் ரெயிலில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் செஞ்சு அதுக்கு டீக்குட் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸை வழக்கமாக கட்டுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு வெஜ்ஜு ஷேப்பில் காங்கிரீட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உட்டன் டாப்போட சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வெஜ்ஜு ஷேப்பில் புதுசாக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி ஸ்பேஸ். அடுத்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் கிண்டாரோ, சைஸ் 13க்கு 16. க்ளவுட்ஸ் டிசைனில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப்லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையுமே கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கிட்ஸ் தீம்லேயே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஸ்டடி டேபிள் கொடுத்து இதை ஸ்டடி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ டீக்குட் டோர் மாட்டியிருக்காங்க. அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி, சைஸ் 14க்கு 40. மேலே ரூஃபுக்கு மெட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6க்கு 9. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7க்கு 9. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கிண்டாரோ, சைஸ் 12க்கு 15.
எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர், மேலே ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், வார்ட்ரோப், கபோர்டுன்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப், சைஸ் 6x9. இந்த வாக்கின் வார்ட்ரோப்பில் ஹைலைட் என்னென்னா, சீலிங்கில் ஓப்பனிங் விட்டு அங்கே சேஃப்டி கிரில் அண்டு கிளாஸ் போட்டு ஸ்கைலைட் பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஸ்பேஸ் நல்ல பிரைட்டாக சூப்பராக இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x9, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ரெண்டு பெட்ரூம் இடையில இந்த பேசேஜோட எண்டில் பார்த்தீங்கன்னா 5.25 x 8 அடி சைஸில் ஒரு ஸ்டடி ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 12x16. ஒரு பெட்ரூம்க்கு சூஸ் பண்ணியிருக்கிற இன்டீரியர் டிசைன் இன்னொரு ரூமுக்கு ரிப்பீட் ஆகாத மாதிரி வேறு கலரில் வேறு டிசைனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x9, ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x22. ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு டைப்பில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக சைடில் பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோவும் அது போக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஜிம் அண்டு யோகா ஸ்பேஸ்.
இங்கே செப்பரேட்டாக சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, ஹோம்ஸ்டெட்டுங்கிற ஒசூர் பேஸ்டு ஆர்கிடெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நல்ல லக்ஸுரியஸாக ஸ்டைலிஷாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா ஹோம்ஸ்டெட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.